இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக், எல்லா இடத்துலையும் கேட்குற டாபிக். சார் நீங்கள் வந்து எவ்வளோ கம்பி காலத்துக்கு போடுவீங்கன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டர் மார்க் பண்ணிட்டோம். ஸ்டார்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலமோட சைஸை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஷூ மார்க் பண்ணிடுறோம். இந்த ஷேப்போ அலைன்மெண்ட்டோ நாளைக்கு காலம் வந்து நாளைக்கு எதுவும் மாறிடக்கூடாதுங்கிறக்காக ஃபஸ்ட்டு அதை பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் போடுவாங்க, ஒரே மாதிரி. நாங்கள் 6-16 போடுறோம், 8-16 போடுறோம், அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ கம்பி போடுவீங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ இங்கே நான் ஆன்சர் பண்ணுற பாருங்கள். இங்கே வந்து நம்ம மொத்தமாக இருக்கிற 14 காலையும் C1, C2, C3ன்னு பிரிச்சிட்டோம். இப்போ இந்த C1ஓட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அடிக்கு 1.5 அடி. நீங்கள் இங்கே ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் பார்க்குற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 6-16, 4-12 மொத்தம் 10 கம்பி போட்டிருக்கோம். அதே மாதிரி C2வில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4க்கு 1.25, அதில் வந்து பார்த்திங்கன்னா 8-16, 2-12 போட்டிருக்கோம். C3யோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4க்கு 1.5, அதில் வந்து பார்த்திங்கன்னா 8-16, 2-12 போட்டிருக்கோம். இப்போ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா C1 வேறு சைஸில் இருக்கும், C2 வேறு சைஸில் இருக்கும், C3 வேறு சைஸில் இருக்கும். நம்ம இது எப்படி வந்து சைஸை டிட்டர்மின் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே லோடு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த C1, C2, C3 சைஸ் டிட்டர்மின் ஆகும். இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரிங் போட்டிருக்கோம். அவுட்டரில் இருக்கிற 6 கம்பிக்கு வந்து ஒரு ரிங், ஒரு ஸ்டிரப்ஸும் சென்டரில் இருக்கிற 4 கம்பியை பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டிரப்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிரப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எர்த்துக்குவாக்கனால ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஸ்டிரப்ஸ் வந்து இப்போ டபுள் ரிங் போட்டு 135 மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு மாதிரி வளைச்ச மாதிரி தான் ஸ்டிரப்ஸ் போடணும். 90 டிகிரி நேராக வச்சு போடக்கூடாது. நீங்கள் எல்லா காலத்துலையும் பாருங்கள், உள்ளே வந்து 135 டிகிரி வளைச்ச மாதிரி தான் ஸ்டிரப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்குவாக் ரெசிஸ்டன்ட். இப்போ எல்லா காலமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைப்ரேட்டர் போட்டு ஹனிகோம் வராமல் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ.